சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பீகிள் பிரீட பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில உங்களோட ஃபேவரைட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா, நெறைய பேர் சொல்றது கோல்டன் ரெட்ரீவரும், லேப்ரடாரு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பொமேரியன் தான் வளர்க்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மாற்றா ஃபேமிலி அடாப்டடா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், கியூட்டா இருக்கணும். அதே மாரி ஃபேமிலி அடாப்டடா இருக்கணும். அந்த மாரி ஏதாவது நல்ல பிரீடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, நெறைய பேரோட அடுத்த சாய்ஸா இருக்கிறதே, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பீகிள் தான். இவர்களோட தோற்றமே பார்த்தீங்கன்னா, சிறிய அளவுல தான். அதாவது பொமேரியன் நாய்களோட ஹைட்ல தான் இருப்பாங்க. இவர்களோட காது மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாவும், வாய் கொஞ்சம் தட்டையாவும், இதோட ஹெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். அதே மாரி இவர்களுடைய உடல்வாகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாவும், ரொம்ப சின்னதாவும் இல்லாம, மீடியம் சைஸ்ல இந்த குட்டிய பார்க்கும்போது ஒரு அற்புதமான அழகா பார்த்ததுமே தூக்கி கொஞ்சணும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் இருக்கிறனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அடாப்ஷனுக்கு இந்த மாதிரி டாகை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல பேரோட முதல் சாய்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த பீகிள் தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீகிள் வந்து வெளியிலிருந்து யாராவது வராங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து கத்தும்போது பெரிய நாய் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தையும் பிம்பத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் இவர்கள் குட்டியாக இருக்கக்கூடிய லவுடு வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பிரீட் அப்படின்ட்டு அது பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் நானும் ஒரு இடத்துல இந்த மாதிரி வீகிள் டாக் பார்க்கும்போது என்ன வெளியிருந்து பார்க்கும்போது நல்லா குலைச்சி பயமுறுத்திருச்சு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது இந்த குட்டி பையன் உள்ள வந்து கத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. உண்மையிலேயே ஃபேமிலி அடாப்டடுக்கு குழந்தைகள் கூட நல்ல சகஜமா நல்ல ஆக்டிவா விளையாடுறதுக்கு ஒரு நல்ல பிரீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, குழந்தைகளை தாக்காது, கடிக்காது, எந்த விதமான சேட்டையும் செய்யாது. ஆனா குழந்தைகளோட நல்லா விளையாடணும் அப்படின்னா இந்த பீகிள் தான் கரெக்டான நாகை. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.